கர்த்தருடைய கிருபைக்காக ரொம்ப நன்றி. போன வாரம்லாம் அதுக்கு முந்தின வாரம் வியாழக்கிழமை புதன்கிழமை நைட்லேருந்து என்னோட மகள் இவளுக்கு நைட்டு ஃபுல்லாக உடம்பு சரியில்லை. வியாழக்கிழமை ஸ்கூல் லீவ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை சாயங்காலமாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அட்மிட் பண்ணோம், உடனே அட்மிட் பண்ணோன்னு சொன்னாங்க. நாங்கள் பயந்துனே இருந்தோம். 2 பேரும் ஜெபிச்சோம். சரி ஹாஸ்பிட்டலில் இல்லை, இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண தேவையில்ல, நாங்கள் அடுத்த வாரம் வரோன்னு சொல்லிட்டு சைன் பண்ணி தான் எங்களை அனுப்பிச்சாங்க. சரி கூட்டின்னு வந்துட்டோம். கூட்டின்னு வந்தோடனே மறுபடியும் ஜுரம் விட்டு விட்டு வருது. அவங்க 3 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க. 3 நாளும் இதே மாதிரி இருந்தானா திங்கக்கிழமை காலையில் வந்து அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த மாத்திரை கண்டினியூவாக கொடுத்துன்னு இருக்கோம் 3 நாளாக. இருந்தாலும் அந்த ஃபீவர் விட்டு விட்டு வருது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனோம் 3 பேருமே போய் நானும் ஜெபிச்சேன், என் மனைவியாக எழுதி ஜெபிச்சா. எதனால் கர்த்தரே இந்த உடம்பு சரியாமல் போச்சு, சரியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அழுது ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு 9 மணி இருக்கும். பயங்கர ஃபீவரு. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாமா வேணாமான்னு ஒரே கன்ஃபியூஷன் வேறு. சரி நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை காலையில் ஸ்கூலில் லீவ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணி நைட்டு ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துட்டோம். காலையில் ஏஞ்சி பார்க்குறேன், உடம்பு அவ்வளோ ஃப்ரீ, ஜுரம் எல்லாம் போச்சு, சளி இரும்பல் எல்லாம் சரியாயிடுச்சு. அவன் நான் நிசாந்தான சர்ச்சுக்கு போய் நான் சொல்லணும், சாட்சி சொல்லணும் அப்படின்னு 2 நாள் அவன் சொல்லின்னு இருக்கிறான். அதனால் கூட்டணும். ஒரு நிமிஷம் சொல்லு. கர்த்தருடைய கிருபையினால எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. தேங்க்யூ.